ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கென்ட் ஆர்ஓ மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மோட்டரை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வருது. ரொம்ப ஸ்லோவாக வரதால வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஹவர் ஆகுது டேங்க் வந்து ஸ்டோரேஜ் டேங்க் ஃபுல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஓவில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட். இப்போ நம்ம செக் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ட்ரிங்கிங் வாட்டர் எவ்வளோ சொட்டு வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, கட் ஆகுது பார்த்தீங்களா, கண்டினியூ வராம. இதனுடைய டிடிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கு. மேக்ஸிமம் 50லேருந்து 150க்குள்ளேயே நல்ல ட்ரிங்கிங் வாட்டர் தான், எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். ஆனால் கஸ்டமர் சொன்னாங்க 80-70 வைக்கணும், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60-70-80 அதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 130 வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் வாட்டர், சப்ளை வாட்டர் கவர்மெண்ட்ல கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 150-200 டிடிஎஸ் தான் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டு டைரக்டாவே வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பம்பை செக் பண்ணி பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து ப்ரெஷர் கொடுக்கல. ப்ரெஷர் கொடுக்கறதால வந்து பார்த்தீங்கன்னா இது போல வர ஆரம்பிச்சுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு டைரக்டா சொன்னா அவங்களுக்கு புரியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிரே நம்ம வந்து வேற பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் மாத்தி கொடுத்து செக் பண்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்டினியூவா தண்ணி வர ஆரம்பிக்குது. இப்போ பாருங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோடனே நம்ம மோட்டர் ப்ராப்ளம், மோட்டர் தான் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டவுட் வரும். கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம புரிய வச்சோம்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிபிகேஷன் வந்துடும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டவுட் இல்லாம. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோட்டர் வந்து கனெக்ஷன் கொடுத்து புது மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா லிக்ஸ்பியூர் மோட்டர். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கென்ட் மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா 2000-2500 ரூபாய்க்கு மேல வருது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது 1000 ரூபாய் 1500 ரூபாயில இந்த மோட்டர் ஒர்க் முடிஞ்சிடும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா கென்ட் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணல, மெமரின் வந்து நல்லாவே இருக்கு, செக் பண்ணியாச்சு. மெமரினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ப்ரெஷர் வேணும். ப்ரெஷர் இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபில்டர் ஆகி வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 60க்குள்ள வருது டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் எப்படி கேட்டாங்களோ அதே போல எதுவுமே பண்ணல. மோட்டர் மட்டும் தான், இன்னும் மோட்டர் வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் மட்டும் இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் போது பாத்தீங்களா அந்த மோட்டர்ல, ஓல்டு மோட்டர்ல, அதுல கனெக்ஷன் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இதுல இன்புட் அவுட்புட் கொடுத்து செக் பண்றோம். செக் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி வர ஆரம்பிக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கம்மி ஆகுது இதுல வந்து. அப்ப கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா மோட்டர் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்டரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த புது மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் ரிமூவ் பண்ற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இது வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இருப்பேன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா. உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். வீடியோல எந்த குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா மாத்தியாச்சு. நீங்க பாருங்க அதே பூஸ்டர் பம்ப் தான் புதுசா வச்சிருந்தல. இப்ப கென்ட் மோட்டரை தூக்கியாச்சு. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகம், 2500 ரூபாய்க்கு வருது கென்ட் மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா. அதால வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கம்மியான ரேட்ல பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதால வந்து பாத்தீங்கன்னா லிக்ஸ்பியூர்ன்ட்டு ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கோம். கென்ட் இடத்துல நல்லாவே சூப்பராகவே ஒர்க் ஆகுது இந்த மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் செட்டிங் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல எஸ்சி வால்வும் ப்ராப்ளமா இருந்தது, எஸ்சி வால் பிளாஸ்ட் ஆயிருந்தது. இப்போ அந்த வீடியோ வந்து காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து பிளாஸ்ட் ஆயிருந்ததால வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வர ஆரம்பிச்சது. அதையும் மாத்தியாச்சு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா. இதான் கென்ட் மோட்டர், 100 ஜிபிடி கென்ட் மோட்டர். கென்ட் மோட்டர் வந்து நல்லா ஓடுற வரைக்கும் நல்லா ஓட ஆரம்பிக்கும். ப்ராப்ளம்னு வந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா வேலை வச்சிடும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டோட்டலா ஒரு ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா மாத்தணும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 4000, 5000, 6000 வரைக்கும் ஆயிடுது கென்ட் மோட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா. இப்போ வந்து எஸ்சி வால் சொன்னோம் பாத்தீங்களா, அது பிளாஸ்ட் ஆனது காட்டணும் பாத்தீங்களா, எந்த அளவுக்கு பிளாஸ்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா. சுலினாய்டு வால் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இவ்வளவு கிராக் ஆகி எந்த அளவுக்கு பிளாஸ்ட் ஆயிடுச்சு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி வாலும் சரி ஒர்க் ஆகல. அதால வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி வாலும் மாத்தியாச்சு. எஸ்சி வாலோடைய ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நம்ம ஆர்ஓல ஆன் பண்ண உடனே அதோட வந்து நின்று ஆர்ஓ ஆஃப் பண்ணா கூட தண்ணி நிறுத்தி வச்சிருக்கோம். அப்படி எஸ்சி வால் இல்லைன்னா கண்டினியூவா தண்ணி வர ஆரம்பிக்கும். இப்போ ஒர்க்கிங் பிரின்சிபல் பாருங்க. தண்ணி அங்கிருந்து இன்புட் செடிமெண்ட் ஃபில்டர், செடிமெண்ட் ஃபில்டர்ல இருந்து கார்பன் ஃபில்டருக்கு போகுது. கார்பன் ஃபில்டர்ல இருந்து டைரக்டா இங்க பாருங்க கீழே எஸ்சி வால் எப்போதுங்களா பைப்பு கரெக்டா சொலினாய்டு வால்வு அது இன்புட் கொடுத்து திருப்பி அவுட்புட்ல மோட்டருக்கு வருது. சொலினாய்டு வால்வுல இருந்து ஆர்ஓ மோட்டருக்கு வருது. மோட்டர்ல இருந்து அவுட்புட் எடுக்கிறோம். அவுட்புட் எடுத்து கரெக்டா ஆர்ஓ மெமரினுக்கு போகுது.
இந்த ஆர்ஓ மெமரியில் 2 கனெக்ஷன் பிரியுதுங்களா. ஒன்று வேஸ்ட் வாட்டர், இப்போ காட்டுறேன் பாருங்க, வேஸ்டேஜ் வாட்டர், இது வேஸ்ட் வாட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரிங்கிங் வாட்டர் வரும். இதில் வந்து ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஓ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டில் எந்த ஆர்ஓ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஆர்ஓடைய வீடியோவும் போடுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு ஆர்ஓவில் எதனா சர்வீஸ் பண்ணுற டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் சுவிட்சும் இருக்கு, போஸ்ட் கார்பனும் இருக்கு, மினரல் ஃபில்டர் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் யூவி இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா. ஆர்ஓ மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிடிஎஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஃபைனல் டிடிஎஸ் 60-65 வந்தால் கூட போதும், எக்ஸலண்ட் தான். வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே தண்ணி குடிக்கணும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 150க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர். 150லேருந்து 250 குட்டில் வரும். இங்கே பாருங்கள், இது 66, 63 அது போல் வருது. ஏன்னா கஸ்டமர் எப்படி கேட்டாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சாச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஓ கென்ட் ஆர்ஓ. கென்ட் மாடல் விட்டுருங்க. கென்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் இது ஃபுல்லாகவே போயிடுச்சு எல்லாமே. இது வந்து ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. யூவி சென்சார் இருக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சென்சாருக்கு இருக்குது, ஆட்டோ கட் இருக்குது, நிறைய சென்சார் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே போயிடுச்சு, எல்லாமே தூக்கியாச்சு. ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. சென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா கென்ட்டுக்காரங்க கையில் தான் போகணும். இது அவங்க கையில் தான் சர்வீஸ் பண்ண முடியும். ஏன்னா கடையிலாம் கிடைக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம். அதை வந்து தூக்கியாச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. அந்த சென்சாரே வந்து பார்த்தீங்கன்னா யூவி லைட் மாரி லைட் சென்சார் இது வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு, டிடிஎஸும் செட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ஃபிட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓட பாடி கவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபிட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் கென்ட் மாடலுன்னு இல்லை, எந்த மாடல் ஆர்ஓ வந்தாலும் சரி ஒர்க்கிங் பிரின்சிபல் சேம் தான். அதுலேயும் செடிமெண்ட் ஃபில்டர் இருக்கும், கார்பன் ஃபில்டர் இருக்கும், மெமரின் இருக்கும், எஸ்சி வால் இருக்கும், ஃபுல்லாகவே அடாப்டர் இருக்கும். எல்லாமே சேம் ப்ராசஸ் தான், ஆட்டோ கட்டு எல்லாமே இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ரன் ஆகுது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. வேற ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. நீங்கள் எவ்வளோ ரேட்டு கொடுத்து ஆர்ஓ வாங்கினாலும் சரி அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஓடைய பாடி கவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது சேஞ்ச் ஆகும். உள்ளே இருக்கிற மெட்டீரியல் வந்து அவ்வளோவும் சேஞ்ச் ஆகாது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், கொஞ்சம் மெட்டீரியல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதாக இருக்கலாம், அது போல் இருக்கலாம், கம்மியான குவாலிட்டியாக இருக்கலாம். மெட்டீரியல் மாறுமாங்காட்டி ஒர்க்கிங் பிரின்சிபல் ஒரே இது தான் வந்து பார்த்தீங்கன்னா. டிடிஎஸ் வந்து கம்மியாக வந்தாலும் ஆர்ஓடைய லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு அந்த ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அதிகமாகிடும். டிடிஎஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எந்த ஆர்வம் இருக்கோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்வம் சர்வீஸ் பண்ண தெரியலனாலும் சரி நீங்கள் சொல்லுங்கள் எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுங்கள். ஃபில்டரை மாற்றலனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபில்டரை ஓப்பன் பண்ணி அது உள்ள கல் மண் எதுவுமே உள்ள ஆர்ஓவில் போகாமல் இருக்க ஃபில்டரை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு போட்டிங்கன்னா நல்லது. ஆர்ஓவில் இருக்கிற ஃபில்டர் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது, சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கேஜ் ஆகாமல் இருக்கும். அடுப்பு எந்த மண் எதுவுமே போகலனாலே ஆர்ஓ நல்லா ஓடும். குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 4-5 வருஷம் கூட. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸ் பண்ணுறது தான் மெயின். உள்ள மண் போக ஆரம்பிச்சிச்சுன்னா ரிஸ்க்கு. 66 டிடிஎஸ் எக்ஸலண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரே அவங்கள டேரெக்டாகவே செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குடிக்கிற தண்ணியிலேருந்து செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிடிஎஸ் நல்லா இது ஆயிடுச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கென்ட் ஆர்ஓ, கென்ட் ப்ரீட் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா